ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என் பொண்ணுங்களுக்கு ஸ்கூலில் ஷேரிங் டே. அதுக்கு வந்து கொஞ்சம் வெஜிடபிள் பிரியாணியும் கொஞ்சம் பழம்பொரியும் செஞ்சு கொடுக்கலான்னு இருக்கேன். வாங்க பார்க்கலாம். பிரியாணிக்கு வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, காளான். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அது போட்டுக்கலாம். இப்போ வந்து குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா கீரி போட்டுக்கலாம். அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கிறேன். அது என்னென்னா, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி மல்லி, ஒரு மீடியம் சைஸ் இஞ்சி, ஒரு 5 பல் பூண்டு, ஒரு 5 சின்ன வெங்காயம், 2 தக்காளி, இதையெல்லாம் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சதை சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட பச்சை ஸ்மெல்லாம் போட்டோம். பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் சுடுதண்ணி கொதிக்க வச்சு அதில் சோயாபீன்ஸ் வந்து நல்லா ஊற வச்சுருக்கேன். நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, கொஞ்சமாக மஞ்சப்பொடி, உப்பு, இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தயிர் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வெஜிடபிள்ஸும் போட்டு இந்த சோயாபீன்ஸும் போட்டு நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா அந்த காரமெல்லாம் பிடிக்கட்டும். வெஜிடபிள்ஸில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி 2 கப் பஸ்மதி ரைஸ் வந்து 3 கப் தண்ணி ஊற்றி, அதாவது 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிட்டோம். ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். இந்த பஸ்மதி ரைஸுக்கு வந்து உங்களுக்கு வேணால் கொஞ்சம் கம்மியாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி பார்த்து ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து ஊற வச்சு அந்த அரிசியும் போட்டு நல்லா ஒரு கொதி விட்டு ஒரே ஒரு விசில் விட்டு இறக்கி வச்சுக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து மூடி வச்சு ஒரு விசில் விட்டுக்கலாம். அந்த கேப்பில் வந்து நான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி பழம்பொரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். காயின் பழம்பொரி, நார்மலாக பழம்பொரி தான். பழத்தை வந்து நம்ம காயினாக கட் பண்ணனால அது வந்து காயின் பழம்பொரி. இப்போ பழம்பொரி ரெடி ஆகிடுச்சு. பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதெல்லாம் நான் ரெண்டுமே குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு பேக் பண்ணி கொடுக்க போகிறேன். பழம்பொரி வந்து அந்த பழமெல்லாம் உள்ளே நல்லா சாஃப்டாக, பஜ்ஜி நல்லா சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும் இந்த காயினாக இருக்கிற மாதிரி. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிரியாணி பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ.